உசுரந்தா வணங்காத ஒருத்தனை பார்த்தா எனக்கு தெரியாதா? தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரதா. அவனை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ராயா போய் என்ன சொன்ன? தப்புன்னு கேஸை வாபஸ் வாங்கிட்டான். கெஞ்சி கேட்டேன் சார். நீங்க சொன்னா மட்டும்தான் இப்ப அவ கேப்பா. ஏய், நீ திருந்தவே மாட்டல்ல? எப்படி எப்படி என் அம்மா என் பொண்டாட்டியும் புள்ளையும் கொல்ல பாக்குறாங்களா? இப்படி போய் சொல்ல உனக்கு நாக்கு கூசல? இவ்வளவு மோசமானவங்களா நீங்க? ஏற்கனவே உன்னை பத்தி என் அம்மாவும் பார்வதியும் சொன்னது உண்மைதான். மாமா, நான் சொல்றத நம்புங்க. நான் இப்ப சொன்ன அத்தனையும் உண்மைதான். சுசிலா அத்தை சொன்ன மாதிரி நீங்க என் அக்காவை டிவோர்ஸ் பண்ணலங்கிற கோவத்துல அத்தை அவளை கொலை பண்ணவே திட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய், இங்க பாரு, இதுக்கு மேல என் அம்மாவை பத்தி ஏதாவது தப்பா பேசுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உங்களை நம்பலன்னு சொல்லி என் அம்மாவை கெட்டவங்களாக்கி உங்களை நல்லவங்களா காட்டிக்க விரும்புறீங்களா? அவங்கள பத்தி ஏதாவது இனிமேல் பேசுன தொலைச்சிருவேன். மாமா, ஏய், இதுக்கப்புறம் என் பொண்டாட்டிக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருதுன்னா அது ஒன்னால மட்டும்தான் வரும். நீ பண்ணது எல்லாத்தையும் அம்மா பார்வதி என்கிட்ட சொல்லிட்டாங்க. இங்க பாரு, நீ எனக்கு பண்ண துரோகத்தை நான் தாங்கிக்கிட்டேன். ஆனா என் பார்வதிக்கோ அவ வயித்துல வளர்ற என் குழந்தைக்கோ உன்னால ஏதாவது ஆபத்து வந்தது சத்தியமா ஒண்ணு மட்டும் இல்ல, உன் குடும்பத்தையே பழி வாங்குவேன். ஜாக்கிரதை. மாமா, மாமா. அர்ஜுன், வா. இது நாள் வரைக்கும் உங்களை நம்பின பாவத்துக்கு தான் நான் இந்த தண்டனையை அனுபவிச்சிட்டு. ஆனா என்னைக்கு இவனை காப்பாத்த பொய் சாட்சி சொல்லி என்ன தண்டனை அனுபவிக்க வச்சீங்களோ அப்பவே தெரிஞ்சிச்சு இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். இதுக்கப்புறம் என் பொண்டாட்டிக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருதுன்னா அது ஒன்னால மட்டும்தான் வரும். இறங்கி வா. இத பாரு மலர், சந்தோஷம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. நம்ம எவ்வளவு சொல்லியும் அவர் புரிஞ்சுக்கிற மனநிலைமையில இல்ல. நம்ம சூழ்நிலை இப்ப எல்லாரும் முன்னாடியும் குற்றவாளி மாதிரி நிக்கிற நிலைமை ஆயிடுச்சு. அதுக்காக நம்ம இப்படியே இருந்துட போறதில்ல. என்னதான் நம்ம மேல சந்தேகப்பட்டு வெறுத்து ஒதுக்கினாலும் நாம அவங்களை அப்படியே விட்டுற போறதில்ல. சந்தோஷம் வெளியெடுக்க வேற என்னெல்லாம் பண்ண முடியும்னு நம்ம யோசிக்கலாம். சரியா மலர்? கண்ணை தொடச்சுக்கிட்டு உள்ளவா. நம்ம அம்மாவுக்கு தெரியாம சந்தோஷம் பார்க்க போயிருக்கோம். நீ இப்படி இருக்கிறத பார்த்தா அம்மாவுக்கு சந்தேகம் வரும். அப்புறம் ஏன் என்னாச்சுன்னு கேட்டாங்கன்னா பிரச்சனை நமக்கு தான். சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்க மலர். வா.
பாரு 2 பேரும் வந்துட்டாங்க. மலர் நீ ரூமுக்கு போ, நான் வரேன். நில்ல மலர். எங்க போயிட்டு வரீங்க 2 பேரும்? ஒண்ணுதான் மலர் கேக்குறேன். 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? அம்மா, அது என் ஃப்ரெண்டு ரஞ்சித் இருக்கார்லம்மா, அவனோட குழந்தைக்கு இன்னைக்கு பர்த்டே, அதான் ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தான். அங்கதாம்மா போயிட்டு வரோம். மலர், அர்ஜுன் சொல்றது உண்மையா மலர்? அது சொல்லு, ஒண்ணுதான் கேக்குறேன். அம்மா, என்னம்மா இப்படி கேக்குறீங்க? நான் போய் சொல்லுவேன்னு நினைக்கிறீங்களா? நீ என்கிட்ட பொய்யே சொல்லக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அர்ஜுன். நீ பொய்யே சொல்லக்கூடாதுன்னு தான் நான் உனக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். ஆனா இப்படி சொல்றதுக்கு உனக்கு யாரு கத்து கொடுத்தாங்க? அதுதான் எனக்கு புரியல. அம்மா, எனக்கு எல்லாம் தெரியும் அர்ஜுன். நீங்க 2 பேரும் எங்க எதுக்காக போனீங்க, யார பார்க்க போனீங்கன்னு கூட எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். அந்த சந்தோஷ பார்க்க தானே நீங்க 2 பேரும் போயிட்டு வரீங்க. ஏன் அர்ஜுன், என்னோட வார்த்தைக்கு நீங்க 2 பேரும் கொடுக்கிற மரியாதை இதுதானா? என்னைக்கு உன்னை கொலை பண்றதுக்காக அந்த பார்வதி நம்ம வீட்டுக்கு ஆள் அனுப்புனாலோ அப்பவே நான் சொன்னல, அவங்களுக்கும் நமக்கும் இதுக்கப்புறமா எந்த சகவாசமும் இருக்கவே கூடாதுன்னு. அப்படி நான் சொல்லியும் இன்னைக்கு நீங்க 2 பேரும் சந்தோஷ பார்க்க போயிருக்கீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அர்ஜுன்? ஏன் மலர், உன் அக்கா பார்வதி நமக்கு எதிரா இவ்ளோ பண்ணியும் நீ அவளுக்காக போய் நிக்கிறனா? அது ஏன்னு தான் எனக்கு புரியல.